லாஸ்ட் விலாகில் சொல்லியிருந்த பப்பாயா ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான 100 கிராம் சோப் நட்ஸை நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு மறுநாள் அதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். 2-3 பாதாம் பிசினை நைட் ஊற வச்சு காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். 15 நாளாக ஃபர்மெண்ட் பண்ண பப்பாளி பழம் 1 கப் எடுத்துக்கிறேன். இது மூணுத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சா ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடும். ப்ரிசர்வேட்டிவ்காக சிட்ரிக் பயோ என்சைம் 5 ml-ம் வாசனைக்காக ஒரு பிஞ்ச் ஜவ்வாது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரிஜினல் பப்பாளி பழத்தை வச்சு இது செஞ்சதால் இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் மெயின்டைன் பண்ணும். இதை இன்னர் கேப் இருக்கிற மாதிரியான ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பைரிங்கிறதே கிடையாது. இதை ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.